தமிழக மக்கள் அனைவருக்குமே வணக்கம். ரேஷன் அட்டை தொடர்பான ஒரு சூப்பரான அப்டேட்டை இப்போ நம்ம அரசு வெளியிட்டிருக்காங்க. தமிழக அரசு அதுவுமே 50, 60, 70 வயது மேற்பட்ட ரேஷன் அட்டைதாரர்கள் மற்றும் காமனாக வைத்திருக்கக்கூடிய அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்குமே மகிழ்ச்சி அறிவிப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். அது என்ன அறிவிப்பு அப்படின்ற முழு விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க. அட்லீஸ்ட் முடியாச்சும் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். நம்ம தமிழகத்தை பொறுத்தவரை ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவருக்குமே மாதம் ரேஷன் பொருட்கள் அப்படின்றது வழங்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. 5 வகையான ரேஷன் அட்டைகள் இருக்கு. அதில் 3 வகையான ரேஷன் அட்டைக்கு ரேஷன் பொருட்கள் அனைத்துமே விநியோகம் செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு. இலவசமாகவும் மலிவு விலையிலும் ஒவ்வொரு பொருட்களையுமே கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை வாங்கி அனைத்து மக்களுமே பயனடைந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில முதல் அறிவிப்பா மூத்த குடிமக்களுக்கு பார்த்துடலாம். அதாவது 60+ வயது மேற்பட்ட மூத்த குடிமக்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ரேஷன் கடையில் போயிட்டு பொருட்கள் வாங்குறது நின்று லைனில் அப்படின்றது ரொம்பவே கஷ்டம். சில பேர் மயக்கம் போட்டு கூட விழுந்துருவாங்க. ஸோ இந்த நிலையை முற்றிலும் தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக தாயுமானவர் திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த திட்டத்தின் மூலமாக நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்க அப்படின்னா அது மூலமாக ஈஸியாக வீட்டிற்கே ரேஷன் பொருட்களை மாதத்தின் 2 வாரத்தின் சனி ஞாயிறில் வீட்டுக்கே எடுத்துகிட்டு வந்து ரேஷன் ஊழியர்கள் விநியோகம் செஞ்சுருவாங்க. ஸோ இதற்கு நாம் அந்த அங்கீகார சான்று அப்படின்ற ஒன்றை வாங்குற மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இப்போ வாங்குறதுக்கான ஒரு சூப்பர் சான்ஸ் வெளியிட்டிருக்காங்க. அதாவது மாதமே அனைத்து மாவட்டத்திலுமே மக்கள் குறைதீர் முகாம் அப்படின்ற ஒரு முகாம் நடக்கும். இந்த முகாமில் மூத்த குடிமக்கள் அவர்கள் கலந்து கொண்டு உங்களோட ரேஷன் அட்டை மற்றும் உங்களுக்கு இந்த வயது ஆயிடுத்து அப்படின்றதுக்கான அந்த ஒரு ஏதாச்சும் ஐடென்டி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறீங்க அப்படின்னா அதை வச்சு உங்களுக்கு அந்த அங்கீகார சான்று அப்படின்றது உடனே அங்கே கிடச்சிரும். அதை எடுத்துகிட்டு ரேஷன் கடையில் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேஷன் பொருட்கள் அனைத்துமே வீட்டுக்கே எடுத்துகிட்டு விநியோகம் செஞ்சுருவாங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் உடல் ஊனமுற்றோராக இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த சேம் தாய்மானவர் திட்டத்தில் இணைந்து பயன்பெறலாம். வேணுங்கிறவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. எங்கே நடக்குது இந்த முகாம் அப்படின்றத இந்த வீடியோவோட இறுதியில் சொல்கிறேன். தாய்மானவர் திட்டத்தை பற்றின ஒரு டீட்டெயிலான வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் அதற்கு தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன். அண்ட் இரண்டாவதாக ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவருக்குமே காமனான ஒரு விஷயம் நடக்க இருக்கு. அதாவது நான் உங்களோட ரேஷன் அட்டையில் குடும்ப பெயர் சேர்த்தல், நீக்கம் செய்தல், முகவரி மாற்றம் செய்தல், கைபேசி எண் பதிவு அல்லது மாற்றம் செய்தல், நியாய விலை கடை தொடர்பான ஏதாச்சும் உங்களுக்கு புகார்கள் இருக்குது, ரேஷன் கடை தொடர்பான புகார்னா அதுவாக இருக்கட்டும், நியாய விலை கடைன்னு சொல்லக்கூடிய ரேஷன் கடையில் விற்கக்கூடிய ரேஷன் பொருட்கள் மீது ஏதாச்சும் உங்களுக்கு புகார்கள் இருக்குது அப்படின்னாலும், இல்லைனா வெளியில் சந்தையில் அதாவது வெளியில் இருக்கக்கூடிய பிரைவேட் கடையில் விற்கக்கூடிய பொருட்கள் மீது உங்களுக்கு புகார்கள் இருக்குது, எம்ஆர்பியை விட அதிகமாக விற்கிறாங்க அப்படின்னாலும் இந்த நான் சொல்ல இருக்கக்கூடிய மக்கள் குறைதீர் முகாமில் நீங்களும் கலந்து கொண்டு அது மூலமாக ஒரு உடனடி தீர்வை பெறலாம் அப்படின்ற அப்டேட்டையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இவை அனைத்தும் தான் இந்த மக்கள் குறைதீர் முகாமில் நடக்க இருக்கு. யாருக்கெல்லாம் இந்த மக்கள் குறைதீர் முகாமில் கலந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ வருகின்ற சனிக்கிழமை 13/12/2025 காலையில் 10 மணியில இருந்து 1 மணி வரையும் நடக்க இருக்கக்கூடிய இந்த மக்கள் குறைதீர் முகாம் அனைத்து மாவட்டத்திலுமே நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையர் 19 மண்டல அலுவலகத்தில் இந்த முகாம் சிறப்பு முகாம் நடக்க இருக்கு. இதில் கடந்து கொண்டு நீங்கள் தீர்வையும் பெறலாம், இந்த அங்கீகார சான்றும் வாங்கிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் புகார்கள் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா அதற்கும் உடனடி தீர்வு பெறலாம். பெயர் மாற்றம் நான் சொன்ன மாதிரி அனைத்து விஷயங்களையும் நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மேலும் இது போல் அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அண்ட் நிறைய பேருக்கும் ஷேரும் பண்ணுங்கள். அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.